ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆனால் அது நம்ம கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ட்ரை பண்ணுவோம், நிறைய எஃபர்ட் போட்டுகிட்டே இருப்போம். பாதியில் நமக்கு அது வராமல் ஸ்ட்ரகிள் ஆகும். அப்போ தான் நம்ம வந்து இதை விட்டுறலாம்னு சொல்லிட்டு நம்ம பண்ண மாட்டோம். ஸோ அப்படி நான் ஸ்ட்ரகிள் ஆகி விட்டது தான் சாரி. ஆனால் இப்போ நான் லேட்டாக ரியலைஸ் பண்ணி இப்போ தான் நான் கட்டுறேன். அப்புறம் நான் சொல்லுவேன், நான் ரொம்ப ஃபேட்டாக இருப்பேன், எனக்கு நல்லா இருக்காது, இன்னும் ஃபேட்டாக இருப்பேன் சாரி கட்டணும் அப்படி சொல்லுவேன். பட் எனக்கு ஏற்ற மாதிரி நான் கட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஐ ஃபீல் லைக் எ குயின் அண்ட் ஏஞ்சல். உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட மேரேஜ்க்காக தான் நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு மார்னிங் பிளான் பண்ணியிருந்தோம். அவள் சொல்லியிருந்தா நான் காலையில் நம்ம சீக்கிரமாகவே போயிடலாம், அப்போ தான் அவளோட கல்யாணத்துக்கு என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணுறாங்க நம்ம முன்னாடி நின்று பார்ப்போம், அப்படி நம்மளோட மேரேஜுக்கும் அதை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவளோட மேரேஜ் முடிஞ்சு மாப்பிள்ளை மெட்டியெல்லாம் போட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு வரும்போது தான் நாங்கள் உள்ளே என்ட்ரேவே ஆனோம். இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, அந்த ஃப்ரெண்டை எழுப்பி விட்டது நான் தான் மக்களே, அதுவும் குளிச்சுட்டு வந்து. ஸோ காலையில் ஹரிபரியாக போனதுனால கோவிலில் சாமி எதுவுமே கும்பல, டேரெக்டாக பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க போயிட்டோம். ஸோ சாமி கும்பலாம் அப்படின்னு ரிட்டன் வந்து பார்க்கும்போது தான் எங்களோட இன்னொரு ஃப்ரெண்டாக பார்த்தோம். அவளோட வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லியிருந்ததுனால அவங்களுக்கு ஒரு விஷ் போட்டு அப்படியே மீட்டப்லாம் போட்டு செம்மையாக இருந்துச்சு அந்த டேவே. ஸோ எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு வேர்த்து ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. எப்படா கெட்டப்பை சேஞ்ச் பண்ணி நம்மளோட ரியல் கெட்டப்புக்கு வருவோன்னு இருக்குது.